அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இளங்குமரனார் பிரித்து எழுதுக பார்ட் 3 பார்க்க போறோம். பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 பார்க்காதவங்க இலக்கண வகுப்புகள்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க, அப்பதான் புரியும். வாங்க பார்க்கலாம். இறுதி உயிர் மெய்கெட நின்ற எட்டெனும் எண்ணியது டகரமை வன்கணம் மென்கணம் இடைக்கணம் உயிர்கணம் ஆகிய 4 கணமும் வர நகரமாக தெரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளா என்ன அப்படின்னா, 8ங்கிறது இந்த உயிர்மை கெட்டு போயிடும், மீதி இருக்கிறது 8. இந்த டகரம் நகரமாக தெரியும் சொல்லியிருக்காங்க. இதான் நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது. 2 கெட்டு போயிடும், 8 இதுல இருந்து 8ங்கிறது நகரமாக தெரியும். இந்த கான்செப்ட் போதும் இந்த விதிக்கு. இதை சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, 8 + 1000 எண்ணாயிரம் எப்படி புணருது? நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 8ங்கிற நிலைமொழி பிளஸ் வருமொழியில முதல் எழுத்து இது என்னவா வந்திருக்கு, உயிர் எழுத்தா வந்திருக்கு. அதான் உயிர்கணம். அப்படி இருந்தது அப்படின்னா என்ன சொல்றாங்க, இந்த உயிர்மெய் எழுத்து கெட்டு போயிடும், மீதி இருக்கிறது 8 + 1000. இந்த டகரம் நகரமாக தெரியும். அப்ப n + 1000னு மாறும். இப்ப இது தனி குறியில் முன் ஒற்று, வருமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தா வரும்போது ஒற்று இரட்டும். அப்ப இந்த மெய்யெழுத்து 2 டைம் வரும். இப்ப இன் பிளஸ் ஆ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி நா அப்படின்னு புணரும். அப்ப எண்ணாயிரம் அப்படின்னு புணரும். அடுத்தது பாருங்க, 8 + களஞ்சு அப்படிங்கிறது எண் களஞ்சு அப்படின்னு புணரும். இப்ப என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இந்த 2ங்கிறது கெட்டு போயிடும், மீதி இந்த 8ங்கிறது என்னன்னு நகரமா தெரியும். அப்ப எண் பிளஸ் களஞ்சு எண் களஞ்சுன்னு வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, 8 + வகை. இப்ப இது பாத்தீங்கன்னா வருமொழி முதல் எழுத்து என்னவா இருக்கு, வல்லின எழுத்து. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, வன்கணம் மென்கணம் இடைக்கணம் உயிர்கணம். அது வல்லின எழுத்தா இருக்கலாம், மெல்லின எழுத்தா இருக்கலாம், இடையின எழுத்தாளா இருக்கலாம், அல்லது உயிரெழுத்தா இருக்கலாம். எது வருமொழி முதல் எழுத்து எப்படியா இருந்தாலும் இருக்கலாம். இந்த 8ங்கிற சொல்லுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இந்த 2 கெட்டு போய் இந்த டகரம் நகரமாக தெரியும், திரிந்து புணரும் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? மற்றபடி எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். அடுத்து பாருங்க, 1 என்னும் எண் முதலாக 8 என்னும் எண் இறுதியாக உள்ள எல்லா எண்ணு பெயர்களும் 10 என்னும் எண்ணு பெயர் முன் வரின் அ10 என்னும் சொல்லில் உள்ள குற்றியலுகரம் தான் ஏறி நின்ற மெய்யோடு கெட்டு முடியும். இந்த வீடியோ பார்க்கையில பயமா தெரியும், ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க, 10ங்கிறது நிலைமொழியா வருமொழியில 1 முதல் 8 வரையிலான எண்கள் வரும்போது எப்படி புணரும் அப்படின்னா, அந்த 10ல உள்ள அந்த தூங்கிறது கெட்டு போயிடும். அடுத்தது என்ன வரும் அப்படின்னா, இடையில இன் அப்படிங்கிற சாரியை இடையில வரும். இதுதான் கான்செப்ட். இந்த விதியினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நிலைமொழி 10ங்கிறது வரணும், வருமொழி 1 முதல் 8 வரையிலான நம்பர் வந்தது அப்படின்னா நிலைமொழியில் உள்ள அந்த தூ கெட்டு போய் என்ன இடையில என்ன சேரும், இன் அல்லது இற்று 2 சாரியை வரும். இன் அல்லது இற்று, இதுல ஏதேனும் ஒரு சாரியை இடம்பெறும். இன்னோ அல்லது இற்றுங்கிற சாரியை ஏதேனும் ஒன்று இடம்பெறும் அப்படிங்கிறதா இந்த விதி. இதை நீங்க சுருக்கமா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், 10 + n 1 to 8 அப்படி வந்தது அப்படின்னா இன்னுங்கிற சாரியை இடையில வரும். அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். இந்த விதிக்கான சிம்பிளா இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப 10 + 1. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த தூ கெட்டு போயிரும் சொல்லியிருக்கோமா, தூ கெட்டு போயிரும். அடுத்தது 10 + 1 இருக்கும், இடையில இன்னுங்கிற சாரியை இடம்பெறும் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இத்து + இ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி என்னன்னு வரும், 10 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ப இன் + ஓ என்ன வரும், இதுவும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிறபடி இன் + ஓ நோ அப்படின்னு வரும். அப்ப 11 அப்படின்னு வருதா? ஓகே, அதே மாதிரிதான் இந்த 10 + 3 அதே மாதிரிதான் புணரும். அடுத்தது இந்த 10 + 4 14. இங்கதான் ஒரு சிறிய குழப்பம் உள்ளது. என்ன அப்படின்னா, ஆக்சுவலா 10 + 4 இந்த தூ கெட்டு போயிருது, 10 + இன் 4 அப்படின்னு புணரும் போது எப்படி புணரும் அப்படின்னா, இந்த இத்து + இ தீனு புணரும் 14. இது இலக்கண விதிப்படி, நன்னூல் இலக்கண விதிப்படி 14 அப்படிங்கிறது
புணருது. இது இலக்கண விதிப்படி புணருது. இதான் வந்து அடிப்படை இலக்கண விதிப்படி புணருவது. இந்த 14 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேச்சு வழக்கில் இருந்தது. 14ங்கிறது பேச்சு வழக்கில் உள்ளது. அதன் பிறகு அது நடைமுறைக்கு எல்லாருமே பயன்பாட்டுக்கு வந்து விட்டது இந்த 14 அப்படிங்கிறது. இதுதான் வந்து இளங்குமரனார் சார்புக்குல உள்ளது. ஓகேவா? இது வந்து நடைமுறையில் இப்போது இருப்பது பயன்படுத்துவது நம்ம இந்த 14. இது இலக்கண விதிப்படி இப்படி புணரும். ஓகே, அது போக இது வந்து 14 வருமானு இப்படி செக் பண்ணும்போது இப்போ நமக்கு வந்து வை வேதரத்னம் சாருங்கிறவர் அவர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா 10 + 4 14 அப்படின்னு புணரும்னு சொல்லியிருக்கிறார். ஓகேவா? இப்போ இந்த 3 விஷயங்கள் வந்து இதில் குழப்பமாக உள்ளது. குழப்பமாக உள்ளதுன்னா என்ன? இது நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். 14ங்கிறது இலக்கண விதிப்படி புணருது. அது காலப்போக்கில் வந்து அவங்க பேச்சு வழக்கில் பயன்படுத்தி அது நடைமுறைக்கு வந்து விட்டது 14ன்னு. இதுதான் இளங்குமரனார் சாரும் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து வேதரத்னம் சார் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க 14 அப்படின்ட்டு. ஓகேவா? இது உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது 10 + 5. இது வந்து அதே மாதிரி தான் இந்த தூக்கெட்டு புணரும். இன்னுங்கிற சாரியை இடம்பெறும். இது 15ங்கிறது புணரும். நம்ம ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்புங்கிறபடி 15 அப்படிங்கிற மாதிரி புணரும். அதே மாதிரி தான் இதுல எல்லாம் எந்த இது குழப்பமும் இல்லை. சேம் அதே கான்செப்ட் தான். 10 + 6 தூக்கெட்டு இன்னுங்கிற சாரியை இடம்பெற்று 16ன்னு புணரும். 17 18 எல்லாம் அதே மாதிரி தான் புணரும். இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. எதற்கு அப்படின்னா 12. அடுத்தது பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து 10 + 2 12. இது மற்றும் வந்து கொஞ்சம் விதி வந்து மாற்றமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா தூக்கெட்டு இன்னுங்கிற சாரியை இடையில இடம்பெற்று புணரும்னு பார்த்தோம். இதற்கு எப்படி புணரும் அப்படின்னா 2ன் முன்வரின் 10ன் ஈற்று உயிர்மை கறந்திட ஒற்று நவ்வாகும். அதாவது அந்த தூங்குற உயிர்மை கெட்டு போயிடும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இத்துங்கிற ஒற்று வந்து இன்னாக மாறும். அதை தான் சொல்லியிருக்காங்க ஒற்று நவ்வாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இத்து வந்து இன்னாக மாறும். அடுத்தது இப்ப இது வந்து தனி குறில் முன் ஒற்று. ஒரே ஒரு குறில் எழுத்துக்கு அடுத்து ஒற்று வந்தது அப்படின்னா வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் வருங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா ஒற்று இரட்டிக்கும். அப்ப இந்த இன்னுங்கிறது 2 டைம் வரும். இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இந்த இன் + ஈங்கிறது நீன்னு மாறும். அப்ப 12 என புணரும். அப்ப இந்த 10 + 2க்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. அப்ப நம்ம 10லேருந்து 10 + 1 to 10 to 8 அப்படிங்கிற வரைக்கும் ஒரே கான்செப்ட். ஆனா 10 + 2 மட்டும் இது கொஞ்சம் தனி கான்செப்ட். ஓகேவா? அடுத்தது 10 என்னும் எண்ணு பெயர் முன் நிறையும் அளவும் வருங்காலத்து இன் என்னும் சாரியை பெற்று முடியும். இதேதான் என்ன சொல்லியிருக்காங்க 10ங்கிற சொல்லுக்கு முன்னாடி வருமொழி வந்து அதாவது எடையோ அல்லது நிறையோ அல்ல அளவு இதை வந்து குறிப்பிடுது அப்படின்னா அது என்ன ஆகும்னா இன்னுங்கிற சாரியை பெற்று இடம்பெறும். அது சிம்பிளா இன்னுங்கிற 10 + இன் 10 அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வைக்கலாம். 10 + அந்த நிறை அளவு வரும் அப்படிங்கிறது இது எளிமையான சுருக்கம். இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாம். 10 + களஞ்சு. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க இது 10ங்கிற சொல். அதுக்கு முன்னாடி வருமொழி என்ன வந்திருக்கு இது ஒரு எடையளவு. எடையளவுனா ஒரு தங்கத்தையோ அந்த காலத்துல வந்து தங்கத்தையோ மருந்தையோ எடை சொல்லக்கூடிய அளவு வந்து களஞ்சு. ஓகேவா? அந்த அங்க வந்திருக்கு. அப்ப அப்படி வரும்போது என்ன சொல்றாங்க இன்னுங்கிற சாரியை இடையில இடம்பெறும் சொல்றாங்க. அப்ப அந்த தூ கெட்டு போனது பிறகு 10 + இன் 10 மாறும் 10 களஞ்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க 10 + தொடி. இதுவும் வந்து ஒரு நிறையின் அளவு தான். அப்போ வந்து நிறையின் அளவு வரும்போது அந்த தூ கெட்டு போயிடும். கெட்டு போனது பிறகு இன்னுங்கிற சாரியை இடம்பெற்று இப்ப நமக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல 10 தொடின்னு தானே வரும். ஆனா இங்க நமக்கு என்ன வந்திருக்கு 10 தொடி அப்படின்னு வந்திருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நகரத்தை தொடர்ந்து இன்னுங்கிறது நகரத்தை தொடர்ந்து வரும் தகரம். நகரத்தை தொடர்ந்து வரும் தகரம் என்னவாக மாறும் அப்படின்னா ரகரமாக மாறும். அதற்கு இணை எழுத்து இப்ப இந்த இன்னுக்கு இணை எழுத்து என்ன ரா.
நான் தானே சொல்லுவோம் இன எழுத்து. அப்ப இதுக்கு இன எழுத்து தான் இந்த இடத்துல பக்கத்துல வரும். அதான் நகரத்திற்கு அந்த பக்கத்துல தகரம் வரும்போது அது ரகரமாக மாறி பதின்றோடி அப்படின்னு புணரும். ஓகேவா? அடுத்து பாருங்க 10 பிளஸ் பழம். இது எப்பொழுதும் போல புணரும். அதே மாதிரிதான் 10 பிளஸ் களம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறையின் பெயர். நிறைனா எடையின் அளவு. இது வந்து எடையின் அளவு. அப்போ இன்னுங்கிற சாரியை பெற்று புணரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, என் என்னும் வேறுபாட்டு மொழியின் இறுதி நகரம் வல்லினம் வரின் ஒருபோது தெரிந்தும் ஒருபோது தெரியாதும் வரும். அதாவது சிம்பிளா என்ன சொல்லலாம்னா, எண்ணுங்கிற சொல்லுக்கு முன்னால் எண்ணுங்கிறது நிலைமொழியாகவும் வருமொழி முதலெழுத்து வல்லின எழுத்தாகவும் வரும்போது ஒரு டைம் வந்து இயல்பாக புணரும். அப்படியே புணரும். எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணரும். ஒரு டைம் என்ன வேணும் சொல்றாங்க, திரிந்து புணரும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்ட பார்த்தா புரியும். அதாவது என் பிளஸ் பகை, என்னங்கிற சொல்லுக்கு முன்னாடி இங்க என்ன எழுத்து வந்திருக்கு, வல்லின எழுத்து வந்திருக்கு. அதை தான் இங்க சொல்லியிருக்கோம். வல்லின எழுத்து வந்தால் ஒரு டைம் இயல்பாக புணருது. அப்ப என் பிளஸ் பகை, என் பகை, எந்த மாற்றமும் இல்லை, இயல்பாக புணருது. அடுத்தது பாருங்க, என் பிளஸ் பகை இந்த நகரம் என்னவாக திரிகிறது, ரகரமாக திரிகிறது. அப்ப திரிந்தும் புணரும் சொல்றாங்க. அதான் வந்து ஏற்பகை. ஓகேவா? இது வந்து 3rd பேஜ் வந்து முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியல, டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.